வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவருக்கு மனை யோகம் உண்டு, இவருக்கு பல வீடுகள், ஒரு வீடுகள் அவர் குடியிருக்கும் வீடை தவிர 5 வீடுகள், 10 வீடுகள், 12 வீடுகள், இப்படி லயன் வீடுகள், தனித்தனி வீடுகளாக இடம் வாங்கி கட்டி வாடகை விடுவது, இப்படி வீட்டின் மூலம் வாடகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சில சாதகத்தில் இருக்கிறது. அந்த மண்மனை யோகம், வீடு மனை யோகம் இருக்கிறது. அதை எப்படி பார்ப்பது என நாம் இப்போது காண்போம். ஒரு ஜாதகருக்கு லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும், ராசி எந்த ராசியாக வேண்டுமானால் இருக்கட்டும், அந்த லக்கணத்திற்கு 4ஆம் வீடு மண் மனை குறிக்கக்கூடிய வீடு, சுகஸ்தானத்தை, சுகமான வாழ்க்கை, சுகபோகமாக ஜாதகர் வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீடு, வண்டி வாகனம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு, வீடு பூமி மனை யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு, நல்ல தாய், பாசமான தாயை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டின் அதிபதி தான் சுகஸ்தானாதிபதி. அந்த சுகஸ்தானாதிபதி 6ஆம் வீடு கடன், வம்பு, வழக்கு, நோய் நொடி, கோர்ட் கேஸு, ஜெயில், வக்கீல், போலீஸ், இப்படி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு. ஆனால் அந்த வீட்டில்தான் வேலை என்ற ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய, அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய வீடும் அந்த 6ஆம் வீடு தான். அதனால் 4ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தாலும், 6ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தாலும், அல்லது இருவரும் ஒருவருக்கொருவர் வீடை பரிவர்த்தனை செய்து கொண்டாலும், அல்லது 4ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டை பார்த்தாலும், 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டை பார்த்தாலும், இது 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டின் அதிபதியை பார்த்தாலும், 4ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தாலும், இல்லை 6ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திர சாரத்தில் சென்றாலும், 4ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திர சாரத்தில் சென்றால், அல்லது 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாலும், இப்படி அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள், பல வீடுகள், 5 வீடுகள், 10 வீடுகளை கட்டி அதன் மூலம் வாடகை வருமானம் வாங்கி சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.